நான் என்ன முடியாம கிடந்தேன் சார். உங்க தலப்பா கட்டி இருக்காங்கல்ல வெள்ளை கலர் துண்டு வச்சு, எங்க அப்பா மாதிரியே இருக்காரு சார். அதான் முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க போல இருக்கு. எதுக்கு? மகளை பாக்குறதுக்கு தான். அதான் அப்பா நான் பேசுவாங்கப்பா, பேசு சாமின்னு சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. மஞ்சண்ணா நான் பேசவா? கேளுமா கேளுமா. ரவி அண்ணா கேளுமா. பேசவா சார்? என் காலம் மட்டும் தொடாத. ஏன் சார்? போன வாரம் தொட்டா ஒரு ஜோடி செருப்பு காணாம போச்சு. நான் ஏன் பேசவா பேசவான்னு பர்மிஷன் கேட்டேன். ஏன்? வயசுல பெரியவங்களை ஒரு பொழுது எதிர்த்து பேசக்கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா சொல்லி வளர்த்திருக்காங்க. எங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல ஒரு ஜோர கைத்தட்டல் மட்டும் கொடுங்க சார். வயசுல பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க. மாமியால அடிச்சு விரட்டி 6 மாசம் ஆச்சு. கேட்டாங்களோ? சொல்லணும்ல. உங்க மாமியார் எங்க இருக்காங்க? எங்க வீட்ல இருக்காங்க. இது மாமியானா கசக்குதா, உங்க பெத்த பிள்ளைனா இனிக்குதோ? மாமியா வந்து மாமனாருக்கு தான் இனிக்கணும். எனக்கு இனிச்சு என்ன போகுது? இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? கசப்பா இருக்கு. மஞ்சனாக்கு அவனுக்கு நல்லா இருக்குன்றான். இதோ உமானத்தனக்கு செமேன்றான். இப்ப நான் முறைப்படி ஆரம்பிக்கிறேன். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சாமி சரண்டர். தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான். சரியாக தமிழ் பேசுபவனை குருவென பார்க்கிறான். இவனை பொறுத்தவரை மம்மி டாடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம். இவனை பொறுத்தவரை மம்மி டாடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம். அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அந்நியம். வேண்டாம் தமிழுக்கு நிலை, தாயாம் என் தமிழ் அணையை வணங்கி வாதம் தொடங்குகிறேன். நல்ல ஒரு ஜோர கைத்தட்ட பாப்பா கம்பி மேல நடக்கும். ஆமா, நான் கம்பில இருப்பேன். மஞ்சனா வளையத்துல அவ்வளவு பெரிய வளைய ராணாட்டார் முறுக்கு கம்பில இல்லைங்கிறான். ஆமா, தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கொடான கொடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னமா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னார். அப்ப சொல்லிருப்பாரு. ஆமா, இப்ப சொல்லிருந்தா ஆரம்பிச்சுக்க. அத ரெண்டா கிழிச்சு போட்டுட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னு இருப்பார். காலம் மாறி போச்சு சார். ரேஷன் போன பருப்பு கடை, கோயிலுக்கு போன செருப்பு கடை, ஹாஸ்பிடல் போன உறுப்பு கடை, போன சாமியார்ட்ட போன கற்ப கணங்க. அங்கதான் கற்ப கணம் தெரியுது இல்ல? அப்ப சாமியார்ட்ட போய் புள்ளகுடி சாமியா கொடுத்து விட்டானே பேர் போடுறோம். ஏதாவது ஒரு மச்சனை இப்படி ஆயிடுது. அசந்தா வரும். ஆனா நான் ஏன் பாண்டிச்சேரில இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்? காசு வாங்கிட்டு போதேன். ஏன் மஞ்சண்ணா, நான் என்ன காசுக்காக பேசுற பேச்சாளரா? ஆமாம்மா. இவன்ட்ட போய் கேக்குறேன். நடுவர் அவர்களே சொல்லுமா. நான் என்ன காசுக்காக பேசுற? சேச்சே, வாங்காம விட மாட்டேன். எல்லா ஊர்லயும் பணத்துக்கு தான் சார் பேசுவேன். பட் இந்த கும்பாபிஷேகத்துல பேச எனக்கு பணமே வேணாம், கைத்தட்டல் மட்டும் போதும். நல்ல ஜோர கைத்தட்டல். நம்ம பிரிச்சுக்குறோம்டா. நான் வேணான்னு சொன்னாலும் நீங்க என்ன கொடுக்காதே. அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்திருக்கேன். அதெல்லாம் பேசுற 18,500 பழைய பாக்கி வைக்காதனா கேக்குறியாடா? ஜிஎஸ்டி முதற்கொண்டு போட்டு காட்டுக்கிட்டு கவர்ல கரெக்டா கொடுங்க. நட்டுவர் வந்தாங்களா சார்? உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களாங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காய், எல்லாருக்கும் தெரியுமா? சும்மா பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு பெருசா என்ன வித்தியாசம்? யா வீட்ல இருந்து 240 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். ஆட குடியார பையன் கரெக்டா சொல்லுது. நான் பாண்டிச்சேரியில இது வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல கலக்கக்கூடிய நடுவர், வெள்ள முள்ளம் படைத்த நடுவர். உங்களை வர்ணிச்சு யாரு சார் பேசணும்? பாண்டிச்சேரி கௌதமி பேசணும். நான் இப்ப வர்ணிக்கிறேன். தோட்டத்தில் பூப்பது ரோஜா, சட்டைக்கு கட்டுவாங்க காஜா, கணவன் மனைவிக்கு சண்டனா மனைவி பண்ணுவா தாஜா. அருமையான நடுவர்னா அவர்தான் மகாராஜா. இப்படி வர்ணிக்கணும் சார். வந்ததே என்ன? நடுவர் அவர்களே, நடுவர் நடுத்தரவிலையா சார் இருக்கிறீங்க? குடி சீக்கிரம் வந்துருவேன். பெண்களை நம்பல நடுத்தரவு கிடையாது. வீட்டுல 3 வேளை சாப்பாடு முக்க சாப்பிடலாம். முக்க சாப்பாட முக்கணும். புற்றியாலும் உங்க குடும்பம் தான். வயிறு முக்க சொல்லுவாங்கல்ல, வயிறு முட்டை சாப்பிடலாம், முக்க சாப்பிட முடியாது. உங்க தமிழ்ல தைலத்தை தேய்க்க. நல்லா இருக்கீங்களா? இத டிசைன் மாத்தாதீங்க. 2 பேரும் வந்தாங்களா சார்? வர்ணிச்சு ஒரு பாட்டு என்னை வர்ணிச்சு பாடலாமா? யாராவது பண்ணாங்களா? இல்லம்மா. இல்ல அடுத்து ஒரு ரவி என்ன பாடுவாரா? பாட மாட்டார். ஆனா ஒரு ஆண் நடுவரை வர்ணிச்சு ஒரு பெண் நடுவர் பாடினா தான் நல்லா இருக்கும். ஒரு பெண் நடுவர் பாடினா தான் நல்லா இருக்கும். அவங்க சுதிப்படி தான் பாடுவாங்க. நீங்க 4 வச்சுக்கோங்க, நீங்க 5 வச்சுக்கோங்க. அவங்க சுதிப்படி தான் பாடுவாங்க. ஓகே. தண்ணி அம்மா குடிக்கிற போய் தண்ணி வெளில வேணாம். உடனே தண்ணி எவ்வளோ கப்பாளா? தயவு செய்து சதி பண்ணாதீங்க. ஓகே. நம்ம முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் பிள்ளை குணம் உள்ள முதலாளி. நம்ம முதலாளி நல்ல முதலாளி, நல்ல மனம் பிள்ளை குணம் உள்ள முதலாளி. எங்களுக்கெல்லாம் நல்ல சொத்து சுகந்தா, எங்களுக்கெல்லாம் நல்ல
என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 நாளா கழுத்து வலிமா. ரவீனாக்கு என்ன பிரச்சனை? பாவம் கால் வலிமா. எங்க மஞ்சுளாக்கு என்ன சார் பிரச்சனை? மூலம் பௌத்திரம் பல வியாதிகளோடு சுத்தி கொண்டிருக்கா. இவ்வளவு பிரச்சனை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து திருமண வாழ்க்கை கஷ்ட காலம், கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சந்தோஷம் சொன்னாங்கல்ல. மனைவினால பிக்கல், மனைவினால பிடிங்கல், மனைவியே பிடிக்கல, அப்படியே சார் கல்யாணம் பண்றீங்க? இன்னமே சத்தியமா பண்ண மாட்டோம். பண்ண கல்யாணத்தை என்ன பண்றது? அது ஒரு ஓரமா கிடக்கட்டும். நிம்மதியை தொலைச்சேன்னு சொல்றீங்கல்ல, தொலைச்ச இடத்துல திறமை ஏன் சார் இங்க வந்து தர்றீங்க? நேத்து தேர்றமா வேற ஒருத்தி வர்றமா. யாரு? அவ தங்கச்சி தான். நான் கேக்குறேன் சார், மனைவிதான் பிடிக்கலன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் ஏன் சார் கல்யாணமே வேணான்னு சொல்றீங்க? நீங்க ஊருக்கு 2 திருமண மண்டபம் ஏன் சார் வைக்கிறாங்க? ஏன் வைக்கிறாங்க திருமண மண்டபம்? கல்யாணம் வேணும் தான் திருமண மண்டபம் வைக்கிறாங்க. கல்யாணமே சரியில்லை, கல்யாணமே வேண்டாம்னா ஏன் ஊருக்கு 4 கல்யாண மண்டபம் கட்டுறான்? மனைவியை பிடிக்கலன்னு சொல்றீங்கல்ல, உங்க 5 பேரையும் பார்த்து நான் கேக்குறேன், மனைவி பிடிக்கல, வீடு வாசல் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு 5 பேரும் என்ன வேலையா அந்த ஊருக்கு வந்தீங்க? சரியா கேக்குறாங்க. நீ கிளப்பி விட்டு போயிட்டா நான் பதில் சொல்லணும். சொல்லுங்க. அந்த அம்மா என்ன கேக்குறாங்க? பொண்டாட்டி வேணா, திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றீல்ல, அப்படி சரியில்லைன்னு சொல்றாளு. நம்ம 5 பேரும் 5 ஆம்பளைகளும் பொண்டாட்டியை விட்டுட்டு இங்க எதுக்கு வந்தீன்னு கேக்குது. எதுக்கு வந்தீங்க மேடம்? என்ன நீங்க 2 பேரும் என்ன இப்ப எதுக்கு இந்த ஆண்கள் சிரிக்கிறீங்க சார்? புரிஞ்சு சிரிக்கிறாங்க. புரிஞ்சவங்க கைதட்டுங்க. நான் சொன்ன புரிஞ்சா கைதட்டு. கல்யாணம் வேணாம், கல்யாணம் கஷ்டகாலம்னு சொல்லிட்டு அப்புறம் ஏன் சார் காலகாலமா தாத்தா பாட்டியை கல்யாணம் பண்ணி உங்க அப்பா பிள்ளைய பார்த்தாங்க? கல்யாணம் பிடிக்கல, அப்புறம் ஏன் உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி உங்களை பார்த்தாங்க? கல்யாணம் தான் கஷ்டகாலம்ல, அப்புறம் ஏன் சார் நீங்க உங்க மனைவியை கல்யாணம் பண்ணி 2 புள்ள பார்த்தீங்க? என் நிலைமையை பாத்தியலா? இந்த காசு வாங்குறக்கா என் தாத்தா என் புள்ள பார்த்தான், எங்க அப்பா என் என்னைய பார்த்தாரு, நான் ஏன் புள்ள பத்தன்ற அளவுக்கு கொண்டாந்து விட்டீங்க. நாங்க என்ன சார் மனைவிமார்கள்லாம் மாளிகை கட்டி கட்டில்ல எங்களை தூங்க வைக்கணும்னு சொல்ல, உங்க இதயத்துல தொட்டில் கட்டி எங்களை தூங்க வைங்கன்டாயா சொல்றோம். இதயத்துல தொட்டில் கட்டி நீங்க தூங்கிடுவீங்க. கை தட்டுக்கா பெண்கள், ஜோர கை தட்டுக்கா. அங்கேயும் நீங்க கொரட்டை விட்டு என்னைய தூங்க விட மாட்டேன். யாரு கொரட்டை விடுறது? இந்த தொப்பை உள்ள புருஷன். அக்கா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, தொப்பை எந்த புருஷனுக்குலாம் இருக்கோ அவங்களாம் நிறைய தண்ணி அடிப்பாங்கன்னு அர்த்தம். கை தட்டலுக்கு அதிகமா அர்த்தம் என்ன அர்த்தம்? இல்ல மேடம், என்ன சொன்னீங்க? என்ன தொப்பை எந்தெந்த ஆண்களுக்குலாம் அம்மா கூட இருக்கும்போது தொப்பை வந்ததா? இல்ல, மனைவி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தொப்பை வந்தது. ஒவ்வொரு ஆணின் தொப்பைக்கு பின்னால் ஒரு மனைவி இருக்கிறாள். இப்போ ஆம்பளையாளுக்கு தொப்பை பெருசா இருந்தா அவன் தண்ணி அடிக்கிறான்னு அர்த்தம். ஆமா, ஆம்பளையாளுக்கு மட்டும்தானே இந்த கண்டிஷனு? ஆமா. சரி சரி சரி. பெண்கள் எங்களுக்கு தொப்பை வந்தா மாசமா இருக்கும்னு அர்த்தம். இப்போ தொப்பு இருக்காளுனா மாசமா தான் இருக்கா? தேவையில்லாம பிரச்சனை கிளப்பி நீனா மாட்டிக்கிறாதம்மா. வந்ததுல இருந்து என்ன பேச்சு? அம்மா கூட இருக்கும் போதா சந்தோஷம் சொல்றீங்களே மிஸ்டர் மஞ்சுநாதன், நான் கேக்குறேன், உங்க அம்மா கூட, உங்க அம்மா தான் உனக்கு உயிர்னா உங்க உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க யாரு? சரியான கேள்வி. சொல்லுங்க. அடுத்து ரவி என்ன நீங்க சொல்லணும். யாரு சார்? உங்க அம்மா உங்களுக்கு உயிர்னா உங்க உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க யாரு? அப்படி கேளுமா. சொல்லுங்க சார். உங்க அம்மா உங்களுக்கு உயிர்னா உங்க உயிரை 10 மாசம் சுமந்து பெத்த நாங்க யாரு அப்படின்னு கேக்குது. என்னது தள்ள கேக்குறீங்க? வண்டு 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 வரும். நான் கேக்குறேன் சார், தருதலியை தரமாக்குறது யாரு? யாரு? மனைவி. மனைவி. முட்டாள அறிவலைக்கிறது யாரு? மனைவி. ஹாட்டாங்கள கூலாக்குறது யாரு? மனைவி. ஜீரோவை ஹீரோவாக்குறது யாரு? மனைவி. மண்ணுல கிடக்குற மண்ணவனாக்குறது யாரு சார்? மனைவி. மனைவிங்கிற உறவு தட்டுக்க கைய பெண்களா கை தட்டுக்க. மண்ணுல இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தது யாரு? அதே மனைவி தான். நல்லவனை குடியார பயிலாக்குனது யார்? அதே மனைவி தான். சும்மா இருந்தாலும் எங்கேன்னு பிச்சை தீரி விட்டது யார்? அதே மனைவி தான். சார் ஒரு நிமிஷம் இருடா. டேய் கருவாப்பாயில நீ சொல்லு. இங்க பார், என்னைய பார். நான் யாரு உனக்கு? இங்க பாருடா, பின்னாடி பாக்குற உன்னையே தான் கேக்குறேன். நான் யாரு உனக்கு? அத்தை சொல்லு. சித்தியா? அவன் சித்திங்கிறா. வந்தவனைக்கா அழகா சிரிச்சான். அழகா சிரிக்கிறானே, நமக்கு தான் 2 பொம்பளை பிள்ளை இருக்கே, ஒத்த பிள்ளை இந்த ஊர்ல சம்பந்தம் பேசலாம்னு நினைச்சேன். எப்ப மஞ்சண்ணா பேச்ச கேட்டு இவளா சிரிச்சு கை தட்டினானோ இவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க கூட முடிவு பண்ணிட்டேன் சார். அவனும் வந்தவனும் அவன் பொண்ணை கட்டலாம் தான் நினைச்சான். இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டான். ஆத்தாவுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்கா, அவன் அவளுக்கு எவ்வளவு பெரிய வாயா இருக்குமோ வேணாம் முடிவு. அத்தாடி இதுக்கு என்ன இவ்வளவு கை தட்டல்? எல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல சார். நான் கேக்குறேன், உங்களுக்கு காஃபி பிடிக்குமா, டீ பிடிக்குமா? காஃபி. கார சட்னி பிடிக்குமா, தேங்காய் சட்னி? தேங்காய் சட்னி. பழையது பிடிக்குமா, பிரியாணி பிடிக்குமா? பழையது. வேட்டி சட்டை பிடிக்குமா, ஜீன்ஸ் பிடிக்குமா? வேட்டி சட்டை. மனைவி பிடிக்குமா, தங்கச்சி பிடிக்குமா? மனைவியோட தங்கச்சி. ஹலோ, மனைவியோட தங்கச்சி எங்க இருந்து வந்துச்சு? மாமியார் இருந்து வந்துச்சு. மாமியார் எங்க சார் வந்தாங்க? என் மாமனார் பிடிச்சிட்டு ரோட்ல போற ஒருத்தங்கள பார்த்து மாமியார் கூப்பிடுவீங்களா? நான் கூப்பிடுவேன், அந்த அம்மா ஒத்துக்கறாது சார். கண்ணாடியும் மனைவி ஒண்ணே. எப்படி சொல்ற? நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம், நீங்க அழுதா நாங்க அழுவோம், நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார். நாங்க முத்த கொடுத்தா அடி விட்டு கொடுக்க மாட்டீங்க. வாழ்க்கை கொடுத்ததே பெருசு. நான் கேக்குறேன், நேத்து உங்களுக்கு சம்பளம் எவ்வளவு ரூபா? 25,000 ஓவா. ஓவா இல்ல ரூபா. நான் கேக்குறேன், நேரா வீட்டுக்கு போய் மனைவிக்கு முத்தம் கொடுப்பீங்களா? நீங்க வாங்குன சம்பளம் 25 ஓவாக்கு முத்தம் கொடுப்பீங்களா சார்? வேலை காரிக்கிட்டு சொல்லுங்க. ஓ வேலைய கரெக்டா முறா.
25,000 ரூபாயில எத்தனை 500 ரூபாய் இருக்கு? 50 500 பேர்கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்க, 50 பேர் வந்து எந்த ஊர்ல எங்க ஊருக்கு அவங்க வெளுத்து விட்டுறாங்க தெரியுமா? அப்படியே அயன் பண்ணி தர சொல்லு. சார், கணவன் மனைவிக்கு கொடுக்கிற முத்தம் திருமணத்திற்கு பின்பு எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? முத்து நகையை முழு நிலவை மாதிரி லைட்டா எக்கோட எப்படி இருக்கு தெரியுமா? முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே கண்ணிரண்டும் மயங்கிட கன்னி மயில் உறங்கிட நான் தான் பாட்டெடுத்தேன் உன்னை தாய் போல் காத்திருப்பேன். முத்து நகையே முழு நிலவே குத்து விளக்கே கொடி மலரே இன்னும் பல பிறவிகள் நம்முடைய உறவு வாழும் தொடர்கதைதான் உங்கள் தேசம் வளர்பிறைதான் முத்து நகையே முழு நிலவே. திருமணத்திற்கு பின்புதான் சந்தோஷம் கௌதமி நான் ஏன் திரும்ப பேசுறேன்? மாமியார் அப்படிங்கிற பதவி எப்போ வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். மாமனார் அப்படிங்கிற பதவி எப்போ வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். நாத்தனார் அப்படிங்கிற பதவி எப்போ வந்துச்சு? மருமக வந்ததுக்கு அப்புறம். இந்த 3 நாரும் மணக்கணும்னா மருமகங்கிற பூ வரணும் சார். மனைவிங்கிறவ பூ மாதிரி. நாங்க அள்ளி பூவாகிறதும் அரளி பூவாகிறதும் கட்டின புருஷன் உங்க கையில இருக்கு. அது உண்மைதான். உங்க வீட்ல இருக்க வரைக்கும் அள்ளி பூவா தான் இருக்கீங்க. எங்க வீட்ல வந்ததுக்கு அப்புறம் தான் அரளி பூவா மாறுறீங்க. இந்த மாதிரி குறுக்க பேசுற புருஷன் எனக்கு கிடைச்சா நல்லா அரளி விதையை கூட அரைச்சு கொடுக்க தயங்க மாட்டேன். அரளி விதையை அரைச்சு கொடுங்க, நாங்க வேணாம்னு சொல்லல. இப்ப மீன் குழம்பு வைக்கிறீங்க, அது உப்பு இருக்கா இல்லையான்னு எப்படி பாப்பீங்க? கரண்ட்ல எடுத்து கையில ஊத்தி டேஸ்ட் பாப்பேன். இப்ப கறி குழம்பு வைக்கிறீங்க, கரண்ட்ல ஊத்தி கையில வச்சு டேஸ்ட் பாப்பேன். சாம்பார் வைக்கிறீங்க, கரண்ட்ல எடுத்து கையில ஊத்தி டேஸ்ட் பாப்பேன். உப்பு இருக்கான்னு கையில ஊத்தி டேஸ்ட் பாப்பீங்க. அதே மாதிரி அரளி விதையை அரைச்சு நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு கொடுங்க, அப்புறம் சாப்பிடுறோம் நாங்க. சார், அண்ணன் நிறைய கணவன்மார்களா கை தட்டாதீங்கண்ணே. இந்த தமிழகத்திலே பெண்களுக்கு மனைவிக்கு நடக்கிற அநீதி என்ன தெரியுமா? ஒரு குழம்பு வைக்கிறோம்னா உப்பு இல்ல காரம் இல்லனா யார சார் திட்டணும்? வச்ச பொண்டாட்டியை திட்டணும். வச்ச பொண்டாட்டியை திட்டாம இந்த தமிழகத்துல உள்ள எல்லா புருஷமார்களும் ஏன் சார் எங்களை பெத்த எங்க அப்பா அம்மாவை திட்டுறீங்க? நான் கேக்குறேன். சரியான கேள்வி. நாக்க புடுங்கற மாதிரி கேட்டேன். நல்லா கேட்டாமா? சொல்லுங்க. குழம்பு சரியா வைக்கலைன்னா வச்ச பொண்டாட்டியை தானே திட்டணும். ஏன் உங்க அப்பா அம்மா எல்லாம் திட்டான்னு கேக்குறேன். திட்டுறீங்க. சரியான கேள்வி. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த தண்ணி பாட்டில் வாங்குறோம், தண்ணி சரியில்லை, யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். இப்போ பேனா வாங்குறோம், சரியா எழுத மாட்டேங்குது, யாரை திட்டுறோம்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறோம். இப்போ இந்த ஃபேன் வாங்கியிருக்கேன், சரியாக ஓட மாட்டேங்குது, யாரை திட்டுறேன்? தயார் பண்ண கம்பெனிக்காரனை திட்டுறேன். இப்போ குழம்பு நீ சரியாக வைக்கலை, யாரை திட்டணும்? உன்னை தயார் பண்ணி அனுப்பின உங்கள் அப்பா ஆத்தால திட்டத்தில் என்ன தப்பு இருக்குது? நியாயமாக கை தட்டுக்க, இல்லாட்டினா வேண்டாம். சார், உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. அவன் குழம்பு சாப்பிட்ருப்பான்ல. நிறைய கல்யாணம் அதை இளவட்ட தம்பிலாம் வந்திருக்கீங்க. அக்கா ஒரு விஷயம் சொல்லித்தரேன். பொண்ணு பார்க்க போனீங்கன்னா பொண்ணு குண்டா இருக்குன்னு தயவு செய்து வேணான்னு சொல்லாதீங்க. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு குண்டாதான் ஆக போகுது. அதுக்கு குண்டான பொண்ணை கட்டிக்கிட்டு போயிட்டே இருக்குங்கிற. அதத்தான் நாங்களும் சொல்றோம். என்னது? நாங்க பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளைக்கு தலை சொட்டையா இருக்குன்னு வேணாம்னு சொல்லாத. 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு சொட்டை விழுவத்தான் போது கட்டிக்கங்கிறான். சார், 10 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணதான் போறான். என்ன சொல்ற? என்ன சொல்றேன்னா, எப்படியும் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கத்தான் போகுது, அதுக்கு 2 புள்ள இருக்கதா பார்த்து கல்யாணம் பண்ணான்னு இவன் கேட்குறான். இவன் யோசனை பலமா இருக்கு. சார், மனைவியோட அருமை எப்ப தெரியுமா தெரியும்? காலூனி நடக்கும் போது தெரியாது, காலூனி நடக்கும் போது தெரியாது, கோலூனி நடக்கும் போது மனைவியோட அருமை தெரியும். சார், திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரையும் தான் எல்லா புருஷனும் ஒழுக்கமா சந்தோஷமா இருக்க முடியும். உங்க 5 பேரையும் திட்டவும் தேடவும் ஆள் இல்லைன்னா எப்படி இருப்பீங்க? இங்கே காலையில குடிவேரியில உட்காந்துருவோம், அதுக்கப்புறம் கொடிவேரியில் முடிச்சுட்டு அப்புறமா திருப்பி சத்தியமங்கலம் வரும், அதுக்கப்புறம் திருப்பி கொடிவேரிக்கு போவோம், அதுக்கப்புறம் பவானி சாகர் டேமு, அப்புறம் கை காலம் விளங்காத போனதுக்கப்புறம் வீட்டுல வந்து படுப்போம். நல்லா இருக்கும்போது காடு மேடு அலைஞ்சாலும் கட்டல்ல கழிஞ்சு கிடக்கும் பொழுது மனைவி கூட தான் சார் வரணும். மனைவி இல்லாத புருஷனால வாழ முடியுமா? முடியாது. அந்த மனைவி எப்படிப்பட்ட மனைவி தெரியுமா? மனைவிங்கிறவ மெழுகுவத்தி மாதிரி. எங்களுக்கு உருகவும் தெரியும், உங்களை உருக்கவும் தெரியும். ஞாபகம் வச்சுங்க. கரெக்டா? உருகவும் தெரியும், உருக்கவும் தெரியும். பொண்டாட்டிங்கிறவ மெழுகுதிரி, அவ உருகுவா, நம்மளை உருக்குவா, வெளிச்சத்தை அவ அப்ப விட்டு கொடுத்துருவா.
இதான் பாயிண்ட். என்ன எங்க அப்பா விட்டு கொடுக்குறோம்? பொண்ணு கொடுக்கும்போது பொண்ணு முதல்ல கொடுக்கும்போது அத்தை நல்லா இருக்காங்களா, மாமன் நல்லா இருக்காங்களான்னு விசாரிக்கிறீங்க. ஒரு புள்ள பிறக்கட்டும், உங்க அம்மா எப்படி இருக்காங்க, உங்க அப்பா எப்படி இருக்காங்க, எதுக்கு இந்த ஓரவஞ்சனை பண்றீங்க? ஏன் சார் பண்றீங்க? நீனு வந்த உடனே எங்க அப்பா அம்மாவை அத்தை மாமாங்கிற, ஒரு பிள்ளை ஒரு உங்க அப்பே உங்க ஆத்தாங்கிற. அப்ப கரெக்டா சொல்றியா நீ? சார் 13 வருஷம் ஆகுதுக்கா, கை தட்டாதீங்கன்னு. கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுது. 13 வருஷம் வரையும் இன்ன வரையும் மாமனார் மாமியாரோடு கூட்டு குடும்பத்தோட வாழக்கூடிய பொம்பளை பிள்ளை கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சொல்ற நல்லா ஜோர கைத்தறி கொடுங்க சார். இன்ன வரையும் ஒத்துமையா ஒரே வீட்டுல வாழ்றோம். என் மாமியார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அப்படியா? சத்தியமா பிடிக்கும் சார். உன் மாமியார உனக்கு ரொம்ப பிடிக்கும்? ரொம்ப. இந்த கிளம்பிட்டான்டா. உன் மாமியார பிடிக்கும்னா துண்டை போட்டு தாண்டு. சரியான பொம்பளையான துண்டை போட்டு தாண்டு. நீ நெசா பொம்பளையான துண்டை போட்டு தாண்டு. 4 பிள்ளைக்கு தாய் நாண்டி துண்டை போட்டு தாண்டு. தாண்டு. இருங்க, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்க மாமியார பிடிக்கும்னா நீங்க தாண்டுங்க மிஸ்டர் மஞ்சுநாதன். இந்த தாண்டான்ல என்னடா இத்தனை தாண்டு தாண்டுறேன்? என்ன மாப்பிள்ள இத்தனை தாண்டு தாண்டுற? 3 மாமியாவா? ஆனா இவ ரொம்ப உஷாரான ஆளியா. மாட்டினாலும் மாட்டிக்கிறோம்னு தாண்டி ரிட்டர்ன்ல வந்தான் பாத்தியலா, இவன் பொழைச்சுக்கிடுவான். சார் அத்தை மாமாவை பார்த்து நான்லாம் அத்தை அப்படி கூப்பிடுறது கிடையாது, அம்மா. ஓ மாமியாவை பார்த்து அம்மா அத்தைன்னு கூப்பிட மாட்டேன். அம்மா. மாமனாரை பார்த்து மாமா அப்படி கூப்பிடுறது கிடையாது, அப்பா. அப்படி பண்பாடு தெரிஞ்ச பொம்பளை பிள்ளை சார் நான். வேற எப்படி கூப்பிடுது பாரு. அப்பா அப்படி வளர்த்திருக்காரு, நல்லா வளர்த்தான்டா. ஓ மாமியாவை பார்த்து அம்மா, ஓ மாமனாரை பார்த்து அப்பா, அப்போ உன் புருஷனை பார்த்து அண்ணே, உன் கழுதனை பார்த்து தம்பி, அப்படியா கூப்பிடுவ? அப்போ உங்க அப்பா அம்மாவை என்னன்னு கூப்பிடுவீங்க? அத்தை மாமான்னு கூப்பிடுவீங்களோ? நிறைய பொம்பளை பிள்ளை பெத்தவங்க இருப்பீங்க சார், அக்காமார்கள்லாம் இருப்பீங்க. பெண் பிள்ளைய பெத்தவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன். உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு உங்க பெத்த பொம்பளை பிள்ளை போடும். முதியோர் இல்லத்துக்கு நீங்க போகணும்னு அவசியமே கிடையாது. நல்லா ஜோர கைத்தறி கொடுங்க பெண்கள். பொம்பளை பெத்த பொம்பளை பிள்ளை அப்பா அத்தாவுக்கு சோறு போட்டு மாமாமியாவை தெருவுல விட்டுரும். அப்பெல்லாம் கிடையாது சார். இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, அடுத்தவன் காலை புடிச்சு வாழறதை விட மனைவியோட முந்தான சேலை புடிச்சு வாழ்ந்து பாருங்க சார். முந்தான இருந்தாவள புடிக்க போட்டுக்கப்புறம் நைட்டி எந்த முந்தானைய புடிக்க? உடம்பு வலிக்குது மனசு வலிக்குதுன்னு கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை புருஷனோ குடிக்கிறீங்க சார். மனைவியோட பிரசவ வலியை விடவா உங்க வலி பெரிய வலி? நான் கேக்குறேன், சொல்லுங்க, இதுக்கு பதில் சொல்லுங்க. மனசு வலிக்குது, உடம்பு வலிக்குது, உழைச்சு கொட்டுறோம், அதனால உடம்பு வலிக்கு தண்ணி அடிக்கிறீங்கல்ல. மனைவியோட பிரசவ வலியை விடவா சார் உங்க வலி பெரிய வலி? நான் கேக்குறேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கம்மா. என்னது? பிரசவ வலிங்கிறது ஒரு நாள்ல முடிஞ்சு போறது. அதை நீங்க பெத்து போட்டதுக்கு அப்புறம் அந்த புள்ளைய வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கிற வரைக்கும் ஒரு ஆம்பளைக்கு வலிக்கும் பாருங்க வலி, அது இந்த பிரசவ வலியை விட உண்மையிலே மேலான வலிமா. தெரிஞ்சு இந்த ஊர்ல நிறைய ஆண்கள் கை தட்டுறாங்கன்னா என்ன அர்த்தம்? வலி நிறைய இருக்குன்னு அர்த்தம் சார். அந்த வலியை கூட போக்குறது யாரு சார்? யாரு? மனைவி தான் சார். ஆமா. இப்ப தண்ணி அடிக்க போறீங்க, இல்ல அந்த வலியை போக்குறது யாரு? மனைவி சார். ஒரு தலைவலி தைலத்தை எடுத்து கொடுத்து தடை விடுறது யாரு சார்? வயிற்று வலி மாத்திரை கொடுக்கறது யாரு சார்? கால்ல முடியாம இருக்கு, அந்த வலியை போக்குறது யாரு சார்? மனைவி. உண்மையிலே நான் அந்த ஒத்துக்கிறேன் சார். இப்ப என்னது? தலைவலி வந்தா தைலத்தை கொடுக்கிறது மனைவி. ஆமா. வயிறு வலி வந்தா அதுக்கு மருந்து கொடுக்கிறது மனைவி. காய்ச்சல் வலிக்குது, அட்டாக் வருது, தண்ணி எடுத்து முண்டு கொடுக்கிறது யாரு சார்? இந்த மனைவி. கண்டிப்பா. வச்சா வினையர்த்தமே வினையா இருக்கணும். உன்னால தானே இந்த வலியே வந்திருக்கு, அப்புறம் நீ தானே செய்யணும். எனக்கு வலி வந்தா எங்க அம்மா வீட்டுக்கு போவேன். அம்மா வீட்டுக்கு போய் காசு கொடுத்துட்டு வந்துருவேன். வைத்தியம் பார்க்க போறது இல்லை, உங்களுக்கு காசு கொடுக்கத்தான் போறது. இங்க சுருட்டி வச்சு அங்கோட்டே தள்ளிவிட்டு வந்துடுறது. சரி, உங்க அம்மா யார்கிட்ட கொடுக்குறாங்க? எங்க அம்மா என்கிட்ட தான் கொடுக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. திருமணத்திற்கு முன்பு சந்தோஷத்தை விட பின்பு ஏன் சந்தோஷம் நான் சொல்றேன் தெரியுமா? ஒரு தாய்மை அடையும் பருவம் எப்ப சார் வருது? திருமணத்திற்கு பின்புதான். ஒருத்தர் செத்து கிடக்குறாங்கன்னு வச்சுக்கேன், என் அப்பா செத்துட்டான்னு தலையில அடிச்சு அழுவறதுக்கு ஒரு உறவு எங்க இருந்து சார் வரும்? திருமணத்திற்கு பின்புதான் சார் வரும். நெஞ்சில அடிச்சுட்டு அழுவறதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை ஒப்பாரி வச்சுட்டு வருதுன்னா அது திருமணத்துக்கு பின்புதான் சார். செத்த சடங்க கூட நிவர்த்தி செய்ய முடியும்னா அவன் திருமணம் ஆனவனா இருக்கணும், ஒழிய அநாத பணமா இருக்க கூடாது. ஞாபகம் வச்சுங்க. சரியான பாயிண்டியா இது, உண்மையிலே இதை மறக்க முடியும். ஆமா சார். சுமங்கலியா செத்து போன்னு நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு சார். சுமங்கலியா செத்து போன்னு நினைப்போம், ஆனா 30 வருஷம் உங்களோட வாழ்ந்து 3 பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் என்ன சார் நினைப்போம்? சுமங்கலியா நாங்க போனதுக்கு அப்புறம் 3 வேளை சாப்பாட்டுக்கு சின்ன மக வீடு, நடுமக வீடு, மூத்த மக வீடுன்னு நீங்க லோலோல அலையக்கூடாதுன்னு நாங்க இங்க அமங்கலியா இருந்து உங்களை காடு சேர்க்க நினைக்கிற ஒரே இனம் மனைவிங்கிற உறவு நடுவர்களே இல்லைன்னு சொல்லுங்க. மறக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க சார், அம்மாவை இழந்தா அவனுக்கு அநாதன் பேரு, அப்பாவை
அப்பாவை இழந்தா அவனுக்கு குருடன் பேரு, மனைவியை இழந்தா அவனுக்கு நடைப்பணம்னு பேரு சார். நடைப்பணமா வாழ ஆசைப்படுறீங்களா? நான் கேக்குறேன், ஆண்களுடைய லைஃப் நல்லா இருக்குன்னா ஒய்ஃப் கூட வாழுங்க சார். கோவிலுக்கு போய் நீங்க ஓம் ஓம்னு சொல்றதை விட மனைவி கிட்ட நீங்க ஆம் ஆம்னு சொல்லுங்க சார், சந்தோஷமா இருக்கலாம். தேவதை மாதிரி மனைவி கிடைக்க யாரும் கவலைப்படாதீங்க. கிடைச்ச மனைவியை தேவதையா வச்சு பாருங்க சார். எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகி 13 வருஷம் ஆகுதுன்னு சொன்னேன். இதுவரையும் ஒரு முழம் பூ கூட எங்க வீட்டுக்கார் வாங்கி கொடுத்ததுல மிஸ்டர் மஞ்சுநாதன். கஞ்சப்பையே வடிச்ச கஞ்சியை வட்டிக்கிடுவாருங்க. வட்டியும் வராது அசலும் வராது. அப்பெல்லாம் நினைக்கிறீங்க குள்ள கருப்பு பண்ணி வைப்பார். என்ன குள்ள கருப்பு பண்ணி வைப்பாரு? குள்ள கருப்பு வட்டியெல்லாம் வர வைப்பாருங்க. அப்படி இருந்தாலும் இந்த கொரோனா டைம்ல எனக்கு 2 கூட பூ வாங்கி கொடுத்தாரு சார். விக்காம கடந்திருக்கான், அள்ளிட்டு வந்திருப்பேன். இல்ல சார், ஒரு குடையில மல்லிகைப்பூ, ஒரு குடையில சாமந்தி பூ. மல்லிகை பூவை தலையில வைக்கலாம், சாமந்தி பூ எங்க வைக்க முடியும்? இந்த சாமிக்கு வைக்கி. நான் கேட்டேன், ஏ மாமா மல்லிகை பூவை தலையில வச்சுட்டு சாமந்தி பூவை சாமிக்கா வைக்க போறீங்கன்னு கேக்குறேன். அதுக்கு என்ன தெரியுங்களா சொன்னாரு? என்ன சொன்னாரு? என்ன தெரியுங்களா மஞ்சளா என்ன சொன்னாரு? ஏ சாமியே நீதான் நடின்னு சொன்னாருங்க. ரொம்ப பெருமையா சொல்லாத, உன்னை போட்டாவுல பூ மாட்டி பார்க்க ஆசைப்பட்டிருக்கா, கொஞ்சம் உஷாரா இருக்கு சார். அவர் நல்லா இருக்கணும், ஒவ்வொரு கோவிலா போய் மண் சோறு சாப்பிடுறேன் சார். என் புருஷன் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு கோயிலா போய் மண் சோறு சாப்பிடுறேன் சார். வீட்டுல மண் சோறு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் சார். அப்படி இருந்தாலும் சாமி கிட்ட போய் என்ன தெரியுங்களா சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. சாமி கிட்ட சொல்லி வச்ச சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமி உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே. உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? எனக்கு மனைவி யார்ப்பா வேணாம் சொன்னது? எனக்கு வேணும். மஞ்சள் உங்களுக்கு மனைவி வேணுமா வேணாமா? அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா? அண்ணா உங்களுக்கு மனைவி வேணுமா? டேய் என்ன புதுசா தர்றேன், இங்க உட்கார்றா. இந்த கும்பாபிஷேகம் இந்த திருமணமான ஆண்கள் யாராவது எனக்கு மனைவி வேணான்னு சொல்ற ஆண்கள் தான் கை தூக்குங்க சார். எங்க அப்பா வீட்டுல 4 பவுன் போட்டாங்க வளைகாப்புக்கு, அதை கழட்டி கொடுக்குறேன். யாராவது ஒருத்தர் எங்க? யாரும் தூக்கல, தலை அரிக்கின்னு சொல்லி யாருமே தூக்க மாட்டாங்க. ஏன்? காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுக்க பெண் வேண்டும், குழந்தை பெற்று தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. சொந்தங்களை விட்டு சொர்க்கத்தை தருபவள் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருபவள் மனைவி, எங்கள் கண்ணீரை அடக்கி உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. மனைவியோட எத்தனை வருஷம் வாழணும்? நான் வாழ்ற வரைக்கும் அவ வாழணும். அதுக்கப்புறம் எக்கடு கிட்ட எனக்கு என்ன? மஞ்சள் எத்தனை வருஷம் வாழணும்? நான் இருக்க வரைக்கும் அவ இருக்கணும். அண்ணா நீங்க? சாமி சரணம். எத்தனை வருஷம்? நீங்க எத்தனை வருஷம்? 400 வருஷமா? இப்பல 100 வருஷமா தாங்காதுடா. எத்தனை வருஷம் வாழணும்? நான் எத்தனை வருஷம் வாழணும் தான் கேக்குறேன் பாரு. 2 பொண்ணு வச்சிருக்கேன், ஒண்ணு தரேன். 100 வருஷம் வாழணும் சார். 101 வேணாம் போயிருவியோ? என் வீட்டுக்காரர் எத்தனை வருஷம் இருக்கிறாரோ அத்தனை வருஷம் நான் இருக்கணும். அவருக்கு முன்னாடி நான் போயின மொழி, அவருக்கு பின்னாடி நான் போக கூடாது. 100 ஆண்டு காலம் நம்ம புகழ் வாழணும். என்ன சார் ஆசா நீங்க இளையாளனோ, வள்ளுவன வாசகி போல் போல் வாழணும். வாழ்க்கையில ஏன் உடல உசுரமா ஒட்டி கொண்ட மாமனே. போதும் போதும். ஓகே நடுவர்களே, நிறைவா ஒரு விஷயம் சொல்லு. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு தடவை ஆச்சு. எல்லாருக்கும் ஒரு தடவை தான் ஆகாம தெரியுதா? இல்ல 60 கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். இல்ல ஒரு தடவை ஆச்சு. உங்க மனைவிக்கு? ரைட்டு. ஏ அவளுக்கு எனக்கு சேர்த்தாமாச்சு. உங்களுக்கு எந்த வருடம் திருமணம் ஆச்சு? 22/8/2001. உங்க மனைவிக்கு? பிப்ரவரி 31 மரியாதை கிட்ட போயிடும். உங்களுக்கு எந்த திருமண மண்டபத்துல கல்யாணம் ஆச்சு? ஆரம்பிக்க திருமண மகள் தேவகோட்டை. உங்க மனைவிக்கு? ராமேஸ்வரம் தீவுல. நல்லா தெரியாது. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2 குழந்தைகள், ஆண் 1 பெண் 1. உங்க மனைவிக்கு? ஒரு 10 வாங்க சொல்லு. சொத்து மதிப்பாட கேக்குது 10 5 சொல்றதுக்கு. 2 தாமா நேத்து கூட பார்த்தேன், வீட்ல 2 தாமா. நானும் மஞ்சள் நாளாம் போய் பார்த்தோம். நான் இல்லாத நேரத்துல நீங்க எதுக்கு போனீங்க? சும்மா மிக்சர் பிஸ்கட் வாங்கி கொடுத்துட்டு தின்னுட்டு வந்திருக்கேன், டப்பா காலியா இருந்துச்சு. போய் பார்த்தோம்.
அங்க போய் பார்த்தோம் 2 குழந்தைகள் தாமா. உங்களுக்கு மட்டும்தான் சார் 2 பிள்ளை, உங்க மனைவிக்கு 3 புள்ள நடுவர் அவர்களே. அவதாரத்து பேராது நீங்க சாந்தமாரம் எங்க இருக்கோ இன்னைக்கு சமத்தரக்க ஓடலோ நான் உருவித்தான் பாக்குறேனே இன்னைக்கு வள்ளியடா. என் பாசத்துக்குரிய ரசிக பெருமக்களே, அழுக வேண்டியவன் நான், என்னை விட பங்க கிடந்து அழுது இருக்காங்க. ஏன் அப்படி சொன்னேன்? என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு சொன்னேன். இல்ல சார், ஏன் தெரியுமா? உங்களுக்கு 2 பிள்ளை, உங்க மனைவிக்கு 3 பிள்ளைன்னு சொன்னேன். ஏம்மா? அவருடைய மடியில் தவழ்ந்த முதல் குழந்தை நீங்க சார். உங்களை சேர்த்து 3 பிள்ளை. நல்ல வேளை என் வயித்துல பீரை வார்ச்சி பாலை வார்த்தை. ஏமா, என்ன? என் மனையின் மடியில் தவழ்ந்த முதல் குழந்தை நான் தானே. நீங்கதான். அவள்கிட்ட வந்து சொல்லுமா, என்னது? நேத்து போய் மடியில உட்கார விரட்டி விரட்டி விடுறாமா, நான் தானே முத புள்ள சேர்த்த விட இருந்துட்டு போயான்னு கேட்கறாமல் அந்த அளவுக்கு சிக்கல் பண்றாங்க சார். ஒவ்வொரு பெண்ணும், இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனைவியும் வாழ்க்கைய வெறுக்க எங்கள்கிட்ட 1000 காரணம் இருக்கு. இவனோட வாழ்றதெல்லாம் ரோட்ல விழுந்து சாகணும்னு நினைப்போம், மஞ்சள் வாழ்றதெல்லாம் தூக்கு மாட்டு சாகணும்னு நினைப்போம். ஆனா ஒவ்வொரு மனைவியும் இந்த பூமியில வாழ காரணம் என்ன தெரியுமா? நாங்க பெத்த 2 புள்ளதான் சார் காரணம். இத ஒண்ணு சொல்லுதுங்க எல்லா ஊர்லயும். எங்க ஊர்ல ஒரு அம்மா 6 வருஷமா சொல்லுது, நான் எப்பவா செத்துருப்பேன்டா, உங்களுக்கு ஆத்தாண்ட அந்த உசிரை வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் 6 வருஷமா சொல்லுது. அதுக்கப்புறம் 2 புள்ள பிறந்திருக்கு. என்னமான்னு கேட்கற, மேல உள்ளவங்க கொடுக்குறான். பூவோட வடனா போதையோட வர சார். 2 வாசனை தானே வருது சார். மனைவிதான் வாழ்க்கையில முக்கியம்னு ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன். இந்த பூமியே 3 விஷயத்தை மையம் கொண்டது சார். ஒன்னு படைத்தல், ஒன்னு காத்தல், ஒன்னு அழித்தல். படைத்தல் யாருடைய வேலை? பிரம்மனுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? அறிவு வேணும். அறிவு யாருகிட்ட இருக்கு? சரஸ்வதி கிட்ட இருக்கு. அடுத்தது காத்தல் யாருடைய வேலை? திருமாலுடைய வேலை. அதுக்கு என்ன சார் வேணும்? செல்வம் வேணும். செல்வம் யாருகிட்ட இருக்கு? லட்சுமி கிட்ட இருக்குக்கா. அடுத்தது அழித்தல் யாருடைய வேலை? சிவபெருமானுடைய வேலை. அதுக்கு என்ன வேணும்? சக்தி வேணும். சக்தி யாருகிட்ட இருக்கு? பராசக்தி கிட்ட இருக்கு. ஆண்டவனே குடும்ப மகிழ்ச்சி காரணம், திருமணத்திற்கு பின்புற மனைவின்னு அகில உலகத்தை ஆண்டவனை ஒப்படைக்கும் போது நீங்களும் இது ஊர்க்காரங்க ஒப்படைச்சிட்டு போங்க சார். சக்தி இல்லையே சிவன் இல்லை. சிவபெருமான் கூட தன் உடல்ல பாதி தன் மனைவிக்கு கொடுக்கும் போது நீங்களும் உங்க மனைவிக்கு உடல்ல பாதியில மனசுல பாதி கொடுத்துட்டு போங்க சார். நான் கேட்டமா, அடிக்கே பாண்டிச்சேரி கௌதமி இப்படி சொல்லியிருக்கு, என் உடம்புல பாதி வேணுமான்னு கேட்டேன். குடுக்கறதா குடுக்குறியே, இந்த பாதியை கொடுங்க அப்படின்னு அங்கதான் இதயம் இருக்கு. பாக்கெட் அங்கேதான் இருக்கு, அதனால இந்த பக்கத்தை கேட்கறாங்க. இல்லைங்க சார், தட்சணை கொடுக்கும் கைகளை விட, தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளை தான் அந்த கருப்பு சாமிக்கே பிடிக்கும். தானம் கொடுக்க பணங்காசு இல்லைனாலும் நல்ல வார்த்தைகளை தானம் பண்ணுங்கள். நம்ம நல்லா இருக்க கூடாது, அழிஞ்சு போன்னு நினைக்கிறோம் கூட, நீ நல்லா இருந்துட்டு போடாங்கிற நல்ல வார்த்தைகளை நீங்கள் தானம் பண்ணுங்கள் என்று கூறி விட்டு கொடுங்கள். உங்கள் கோபங்களை விட்டுக் கொடுங்கள், உங்களுடைய தியாகத்தை விட்டுக் கொடுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக உங்கள் குடும்பத்தோடு கூட்டு குடும்பத்தோடு வாழ வேண்டும் என்று கூறி, திருமணத்திற்கு பின்பு வரும் வாழ்க்கை தான், மனைவி வரும் வாழ்க்கை தான் சந்தோஷம் என்று கூறி வாய்ப்பளித்து உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பேச்சு. ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். மஞ்சுநாதன் அடிச்சு கிளம்பினாலும் இந்த அம்மா பிரிச்சு கிளப்பும். ஒன்னொன்னுக்கு மட்டுமில்லாத ஆளுங்க, அடுத்து வரக்கூடிய ஆளுங்க அதை தாண்டி நிற்பாங்க. இந்த அம்மா மிரட்டுச்சுன்னா அந்த அம்மா உருட்டுவார், இந்த அம்மா உருளும். எல்லாமே இதில் நடக்கும். விழாக்குள்ள ஏதோ பொன்னாட போத்திரம் சொல்லல, வாங்க உங்களுக்காகத்தான் நான் இழுத்துக்கிட்டேன், இல்லைன்னா அடுத்தால இறக்குறேன்னா இறக்குறேன். ஏன்னா நாளைக்கு காலையில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இல்லை என்ன நினைப்பாங்க, போய் கொஞ்சம் நேரம் தூங்குனா தான் நாளைக்கு வந்து முழிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா 2 ஒன்றுக்கு ஒன்று விட்டாளுக கிடையாது. ஒரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது, எப்படி இருக்குது அப்படின்னு அவர் பேசியிருக்கார். இவ்வளவு மோசமா இருக்கே, வீட்டில் நிம்மதி கிடையாது அப்படி புலம்பி தீர்த்து. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பொண்டாட்டியில 3 வகையான பொண்டாட்டி இருக்கு. 3 டைப் ஆஃப் ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் டைப், சாப்பாடை போடுவா, சாம்பாரை ஊற்றுவா, இப்போ செஞ்ச வாயில் வைப்போம். ஏடி உப்பு இல்லை, ஏன் உப்பு போட்டாதான் சாப்பிடுவோ, நீ போட்டு சாப்பிட மாட்டியோ, கத்துவா கதறுவா. இவளை கூட கணக்கில் சேர்த்துக்கலாம். நம்பர் 2, இல்லடி சாம்பாரில் உப்பு இல்லை, வாயிலே மணங்குவா. மொட்டையை பக்கழிச்சு லோபை பஜில் அது இது பஜு போது அடிவிட்டு தொலைமந்து தொலைக்க நம்ம கையில் கட்ட முளைக்க, இவளையும் கணக்கில் சேர்க்கலாம். நம்பர் 3, இவ தான் டேஞ்சரானாள். என்னடி சாம்பாரில் உப்பு இல்லை, பதிலே பேச மாட்டா, இப்படி பருபருன்னு முழிப்பா. இவ தான் சோத்தில் விஷத்தை வைக்கிற குரூப், ஸ்லோ பாய்சன். இப்படிலாம் பல ரகம் இருந்தாலும் இந்த குடும்ப வாழ்க்கை இவ்வளோ மோசமாக இருக்கேன்னு பேசியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லி பேசியிருக்காங்க.
இப்பொழுது விழாக்குழுவின் சார்பாக ஒரு 10 பேருக்கு பொன்னாட போத்தணும் இருக்காங்க. அது போத்தி முடிச்ச உடனே பட்டிமன்றம் விரைவா போகும். வாங்க வாங்க. ஹலோ. ஊர்கவுண்டர் அவர்களுக்கு மஞ்சநாதன் அவர்கள் பொன்னாடை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மணியண்ணன் அவர்களுக்கு நடுவர் அவர்களை பொன்னாடை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவகுமார் அவர்களுக்கு மஞ்சுநாதன் அவர்களை பொன்னாடை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு பர்குணன் அவர்களுக்கு மஞ்சுநாதன் அவர்களை பொன்னாடை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு ஆனந்தன் அவர்களுக்கு மஞ்சுநாதன் அவர்களை பொன்னாடை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹலோ. மஞ்சள் சார் எங்கே போனாலும் எல்லா பாட்டுமே தெளிவாக நல்லா பேசுகிறாரு, பிடிக்காது. இங்கே மட்டும் ஏன்னா எங்கள் ஊரில் என்னன்னு சொல்ல நல்லா பேச மாட்டேங்கிறாரு. அதாவது அவர் எப்போவுமே எல்லா பாட்டியும் மட்டும் நல்லா தெளிவாக பேசுவார், இல்லைன்னு சொல்ல. எனக்கு ஒரு இது இருந்தால் கூட போர் அடித்தா கூட அவர் பாட்டி மாதிரி தான் நான் பார்ப்பேன். நம்ம சொந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வரோம்னு நினச்சேன். இருந்தாலும் பசங்க ஏற்பாடு பண்ணி எனக்கு கூட்டி வந்தது பரவாயில்ல. எனக்கு சரியாக பேச மாட்டேங்கிறது என்னன்னு தெரியல. என்ன இல்லை அவங்க மாமாரில் இருக்கிறாங்க, அதெல்லாம் பேச மாட்டேங்கிறாரு. ராஜ் அவர்களுக்கு மஞ்சுநாதன் அவர்களை பொன்னாடை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுப்பிரமணியன் அவர்களுக்கு மஞ்சுநாதன் அவர்களை பொன்னாடை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கருப்பண்ணன் அவர்களுக்கு மஞ்சுநாதன் அவர்களை பொன்னாடை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தனபாலன் அவர்களுக்கு மஞ்சுநாதன் அவர்களை பொன்னாடை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொன்னாடை பொருத்தி சிறப்பு செய்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி உடனடியாக மறுத்து பேச வருகிறார் பேராசிரியர் கோப்பா ரவிக்குமார் அவர்கள்.